உலகத்திலே தமிழ்நாட்டுக்கு ஈடு இணை கிடையாது. எல்லாரும் ஜோரா கைத்திடுங்க அன்புக்குரிய பெரியவர்களை, தாய்மார்களை, ஆண்போர்களை. நம்மளுடைய தமிழ்நாட்டில் நீர்வளம், நிலவளம், சொல்வளம், சுவை வளம், கலை வளம், கவி வளம், மண் வளம், மலை வளம், தமிழ் வளம், சிறந்த நாடு நம்மளுடைய தமிழ்நாடு இல்லையா? அப்பேற்பட்ட தமிழை இந்த உலக மக்கள் எல்லாம் போற்றுகின்ற விதமாக ஐயா வள்ளுவர் ஐயா அங்கே திருக்குறளை எழுதியிருக்கிறார்கள் சிறப்பாக. அப்படிப்பட்ட வள்ளுவருக்கு தாரவாச்சல் இலைய போடுவாங்களா? சரி, செம்புல தண்ணி கொண்டு வச்சிருவாங்க. வாசுகி என்ன சாமி சுவாமி சாமி. நீங்க காலையில ஒரு முறை வீட்டுக்கார சாமின்னு சொல்லுங்க, எவ்வளவு பக்குவமா சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்ப எல்லா கறிகளும் கொண்டு வச்சு, சரி, செம்புல தண்ணி வச்சு, பீன்ஸ், பீட்ரூட், சேவை, கேரட், சவுசவு அத்தனை கூட்டு எல்லா கூட்டி வச்சு வாசிக்கு ஒரு குண்டு ஊசி கொண்டு வந்து கொடுமா பக்கத்தில் வச்சிருவாங்க. குண்டு ஊசியை கொண்டு வந்து இவளுக்கு தெரியல. சரி, சாப்பிடும் போது குண்டு ஊசி எதற்கு? ஆனா எதிர்த்து புருஷனை பேசவும் முடியாது, கேட்க முடியாது. புருஷன் வடக்காம வயக்காட்டு போனா அந்த காலத்து பொண்டாட்டி வடக்காம காலம் நீட்ட மாட்டாங்க. அந்த காலத்துல அப்படி வந்த உடனே அவ காலை கழுவித்தான் கடுங்காப்பினே ஓட்டு குடிச்சாங்க. அப்படியா? அப்ப அவங்களும் கண்ணியமா இருந்திருக்காங்க. ஆமா, அதனால அந்த காலை கழுவுன உடனே கடுங்காப்பி அழகா ருசியா. அந்த காலத்துல இப்போ பாதத்தை கழுவுனா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வாசிகையானவள் சரி அன்னம் பரிமாறுகின்ற பொழுது இந்த காத்தாடி இல்லைன்னா பொண்டாட்டி என்ன செய்வாளாம்? அவ முந்திய எடுத்து பொண்டாட்டிக்கு அப்படியே வீசுவாள். ஆமா, வீசுவாங்க. இதுல யாராவது ஒரு நாள் கை தூக்கு, நானும் என் பொண்ணுக்கு அப்படி காத்தாடி இல்லைன்னு சொன்னா முந்தி எடுத்து வீசுன்னு சொல்லுங்க. அது எப்படியே சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட மனைவியானவள் காலம் பூரா சாப்பிடும் போது குண்டு ஊசி வைப்ப தெரியல. சரி, ஒரு நாள் வயதான காலத்துல சரி நாமளும் நம்முடைய